உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாவோட SU-34 ஃபைட்டர் பாம்பர் இருக்குல்ல, இந்த ஒடசா பகுதியில் அப்படியே சுத்திட்டு இருந்ததுங்க. நாங்க பார்த்தோம், பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டோம் மூணையும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் ரஷ்யா தரப்புல இருந்து உறுதிப்படுத்தப்படல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. பட் சில பிளாகர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரஷ்யா தரப்புல 3 விமானங்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின்றது போல சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன மாடல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல. ஆனால் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருந்து என்ன சொல்றாருன்னா, ரேடார்ல தென்படுச்சு இது ரஷ்யாவோட SU-34 தான், அது இந்த ஒடசா பகுதிக்கு வந்துச்சு, நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. நார்மலாக எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா SU-24 தான் அந்த பதவிக்கு பயன்படுத்தி இருந்தாங்க குண்டுகள் போடுறதுக்கு. அப்படியே இருந்தாலும் SU-24 இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா சமீபத்துல நினைக்கிறேன் இதே போலதான் இந்த ஜிமினி ஐலாண்ட், ஸ்னேக் ஐலாண்ட், அதாவது ரஷ்யா தரப்புல இருந்து ஸ்னேக் ஐலாண்ட்பாங்க, உக்ரைன் தரப்புல இருந்து ஜிமினி ஐலாண்ட்பாங்க இல்லையா, அந்த ஐலாண்டை தாக்குறதுக்காக SU-24M ரக விமானங்களை ரஷ்யா பயன்படுத்தினதாகவும் அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் உக்ரைன் தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தான் பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒடசால தான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்த செக்யூர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த தடவையும் ஒரு விமானத்தை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால ஒடசா பகுதி அதிகமா சேஃப்டியா இருக்கு, அதனால யாரும் பயப்படாதீங்க, வாங்க தானிய ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலா கூட இது எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ ரஷ்யா தரப்பு வந்து கூடிய சீக்கிரத்தில் உறுதிப்படுத்தினாங்கன்னா என்ன நடந்தது ஏது நடந்தது தெளிவான விளக்கத்தை அந்த டைம்ல பார்ப்போம். இது போல பல விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. நேத்திக்கு மட்டுமே 4 ட்ரோன்களை ஏவி இருக்கிறாங்க ஹவுதிஸ் இந்த செங்கடல் பகுதியில. அதை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆனா 2 டேங்கர் மேல இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. முதல் டேங்கர் வந்து நார்வே இருக்குல்ல, அவங்களோட கொடி பறக்கப்பட்டு வந்த ஒரு ஆயில் டேங்கர், இது அவங்களோட டேங்கர் தான். அந்த டேங்கர் மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருக்கு. இன்னொன்னு இந்தியாவோட கொடி பறக்க விட்டு வந்த ஒரு ஆயில் டேங்கர், இந்த ஆயில் டேங்கர் கபானோடது, இதுல ஆயில் இருந்ததா சொல்லப்பட்டது, இது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக தான் சமீபத்துல நம்ம 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி INS கொச்சி, INS கொல்கத்தாவை இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில நம்ம அனுப்பிச்சு வச்சிருந்தோம். டெஸ்ட்ராயரை வந்து 2 டெஸ்ட்ராயர் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். பட் இருந்துமே இது போல தாக்குதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. காரணம் இஸ்ரேல் காசா பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால. அதுவும் இப்போ அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஆயில் டேங்கரை தாக்குனது ஈரானால தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க போர்த்தோட ட்ரை பண்றாங்களா இல்லை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரியல. ட்ரோன் அவங்க விட்டாங்க, இங்க பிரச்சனை நடக்குது, இங்க ட்ரோன் விட்டுக்கிறாங்க, அது நம்ம மேல வந்து விழுந்துக்குது. இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன் நம்மளோட கார்கோ டேங்கர் மேல தாக்குதல் பண்றது. இதனால நம்மளுக்கு பாதிப்பு இருக்குதான், நம்மளோட டிஸ்ட்ராயர் நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். பட் இருந்துமே நம்மளோட டேங்கரும் பாதிப்படையுது. இப்போ நம்மளும் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கணும்னா சுத்தி வரணும், ஆப்பிரிக்காவை சுத்தி வரணும், அது ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூட் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த ரூட் வேற அமல்படுத்துறதுக்கு இஸ்ரேல் அதிக அளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கும் பட்சத்துல நம்மளும் அதுவே பயன்படுத்திடுவோமா அப்படின்றது போல ஒரு கேள்வி வருது. ஆனா இந்த சமயத்துல ஈரான் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் இந்த காசால நடக்கக்கூடிய தாக்குதலை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க இந்த மெடிட்ரேனியன் சி இருக்குல்ல அதை முழுவதும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது போல இந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்டோட கமாண்ட் இருக்கிறாருல, அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா எப்படி செய்வாங்க அப்படிங்கறத சொல்லல. அப்படி அவங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா இந்த பக்கம் செங்கடல் க்ளோஸ்டு, அந்த பக்கம் காஸ்பியன் சி அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா யாராலையும் எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, நான் சுற்றி தான் வந்து ஆகணும் ஆப்பிரிக்காவை. பல நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்கு. இதனால எப்படி அழுத்தம் கொடுப்பாங்க? ஏன்னா ஐநா சபையில எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு, எல்லாரும் கேட்டு பார்த்தாச்சு, காசாக்கு எய்டு கொடுக்கறது இப்பதான் ஓரளவுக்கு ஏதோ ரெடி பண்ணிக்கிறாங்க. அது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி 40 ட்ரக் உள்ள போயிருக்கு. அதுல 6 ட்ரக் டீசல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை பெட்ரோல் தேவைப்படும்ல, அது போல விஷயங்கள் இருந்துச்சு. அந்த 8 ட்ரக்கே 40 தான் போயிருக்கு. இதுக்கு தான் ரெசல்யூஷன் கொண்டு வந்தீங்களா? ஏன்னா முன்னாடியே 200 ட்ரக்லாம் உள்ள போயிருக்கு. ஏதோ ரெசல்யூஷன் கொண்டு வந்துக்கிறாங்க. ஐநா சபையிலேருந்து அதை அமல்படுத்துவாங்கன்னு பார்த்தாங்கன்னா 40 100 விட்டு இருந்தாங்கன்னா எப்படி உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பத்தும் அப்படின்ற கேள்விகள் வருது. பட் ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலை அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சை ரிலீஸ் பண்ணுங்க, பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லப்பட்டதாகவும்
அதை இந்த சைடு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த சைடில் இருக்கிறவங்க நாங்கள் பிரிசனர் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கோம், ஆனால் போர் நிறுத்தம் கொண்டு வரணும், உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றது போல இவங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பில். இப்போ இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் கேட்பாங்க. இந்த ஹமாஸ் தரப்புலேருந்து அதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. என்ன நடக்க போகுது இந்த மிடில் ஈஸ்டில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து இது போல் நடந்துட்டு இருந்ததுன்னா பல நாடுகளுக்கும் பாதிப்பு அதிகரிக்கும். ஆனால் குறிப்பாக நம்மளோட குறி வச்சு தாக்குறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. அதனால் நம்ம தான் அதிக அளவில் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட பெட்ரோல் இப்போ அந்த டேங்கர் உள்ள இருக்கிற பெட்ரோல் நம்மளால எடுக்க முடியாது. அப்படி முடியல, அது ஃபுல்லாகவே இதாகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் விலை தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது ரொம்ப அதிகமாகும். இதனால நம்ம தான் அதிக அளவில் பாதிப்படைகிறோமோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இது 4வது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த டேங்கர் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதில் தீ பிடிச்சிருக்குது, தீயை அணைச்சிட்டாங்க, உள்ள இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்குலாம் எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸும் இல்லை அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட டிஃபென்ஸ் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இது போல நடந்துட்டு இருக்கு. இது ஒரு எஸ்கலேஷன். ஏதோ ஒரு பெரிய அளவில் போயிடுச்சு, ஒரு டேங்கரே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அது க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அடுத்த கட்ட ஒரு ரெட் லைனை தாண்டின மாதிரி போயிடும், அது வேற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த பிராந்தியத்தில் அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் ஆகாம ஐநா சபையில இதுக்கப்புறமா அது உட்காந்து பேசி பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை முடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இந்த செங்கடல் பகுதியில் தான் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல நம்ம சீனா ஆரம்பிச்சிட்டாங்க. தைவான்ல எலெக்ஷன் நெருங்க சீனாவோட பிரச்சனையை அந்த பக்கத்துல அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த தைவானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 24 மணி நேரத்துல மட்டும், அதாவது ஒரு நாளுக்குள்ள 8 சைனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் கிராஸ் ஆயிருக்கு அந்த மீடியன் லைன். அந்த சைனாக்கும் தைவானுக்கும் ஒரு மீடியன் லைன் வரைஞ்சிருப்பாங்களா, பார்டர் லைன் மாதிரி இந்த கடல் பரப்பு, அந்த பரப்பை தாண்டி நோட்டை முட்டு போயிருக்கிறாங்க சைனா அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு தைவான் தரப்பு வச்சுக்கிறாங்க. திரும்பவும் எலெக்ஷன் வர இது போல நடந்துட்டு இருந்துச்சுன்னா, சமீபத்துல தைவானோட எதிர்கட்சி தலைவர் சீனாக்கு போய் சலாம் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, ஏன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் இவர் ஜெயிச்சாதாங்க பிரச்சனை வராது, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயத்துல இருப்பாங்க. அதனாலேயே என்னமோ எனக்கு ஓட்டு போடுங்க, இப்ப ஆண்டுட்டு இருக்கிற அரசாங்கம் இருக்கிறாங்கல்ல, அதாவது டெமோக்ரஸிய விருப்பப்படக்கூடிய ஒரு அரசாங்கம், இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மட்டும் நீங்க ஜெயிக்க விடுங்க, சைனாவோட பிரச்சனையே வராது, போரே வராது அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா போன பதில நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இந்த சீனா தைவான் பிரச்சனை 2024 அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை இங்க விட்டுட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இட்டாலியோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மனம் மாற்றம் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. இவங்க பெருசா எதுவும் பண்ணல, ரஷ்யாவை எதிர்த்து இந்த உக்ரைனுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, நம்ம உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கலாம், அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்லாம் பண்ணலாம், ஆனா மிலிட்ரியால யூஸ் பண்ணி எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது, அதனால டிப்ளமேட்டிக்கா போகலாம், பேச்சுவார்த்தையை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக தான் இதுக்கு ஒரு பிரச்சனையை முடிக்க முடியும், அதனால பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது போல இட்டாலியோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு கரெக்டான டைம்ல சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட இது முடியல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா பல இடங்கள்லையும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியாதங்காட்டிக்கு தான் பல இடங்கள்லையும் வெடிச்சிட்டு இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கலாம். ஆனா யூகே தரப்பு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூகேவோட ஃபாரின் மினிஸ்டரான டேவிட் கெமரான் அவர்கள் இப்ப எப்படி உக்ரைனுக்கு சப்போர்ட் இருக்குதோ சேம் லெவல்ல உக்ரைனுக்கு நம்ம 2024 உதவணும் அப்படிங்கிறாங்க. இப்போனா இப்ப இருக்கிற மாதிரிங்களா சார், இல்ல எப்படி இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்தது அது போலீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த நவம்பருக்கு முன் நவம்பருக்கு பின் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உக்ரைனுக்கு டிராஸ்டிக்கலா கொடுக்கக்கூடிய எய்டெல்லாம் கம்மியா இருக்கு. அப்ப இதே போல கம்மியான எய்டு அடுத்த வருஷம் முடிப்பீங்களா, இல்ல இந்த நவம்பருக்கு முன் இருந்ததுல அதிகமான பேக்கேஜ் அறிவிக்கிறது, அதிகமான எய்டுகள் கொடுக்கறது, மறைமுகமா ஏடிஎஸ்எம்எஸ் கொடுத்தது, இது போல பல விஷயங்கள் ஆயுதங்கள்லாம் மறைமுகமா கொடுக்கறது, இது போல அதிகமா கொடுப்பீங்களா என்ற கேள்வி இருக்குது. அதிகமா கொடுத்தாங்கன்னா பிரச்சனை அதிகமா ஆகும், கம்மியா கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கம்மியா நடக்கும். பேச்சு முடிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் தான் இது போல நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. இட்டாலி தரப்புல மனமாற்றம் வந்துருச்சு. ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் நான் பேச தயாரா இருக்கிறேங்க, புட்டின் அவர்களுக்கு போய் நான் பேசுறேன் அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பேசி இந்த விக்டர் ஆர்பன் அவர்களை அனுப்பிச்சு விட்டு கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்களா ரஷ்யாவை அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா உக்ரைன் சொல்ற மாதிரி மாஸ் மொபிலைசேஷன் 5 லட்சம் பேரா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. அப்புறம் இந்த சமீபத்துல உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாருல, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. இந்த மாஸ் மொபிலைசேஷன் பிளான்லாம் எனக்கு ஓகேங்க, ஆனா அந்த பெண்களை இன்க்ளூட் பண்றீங்களா அதை எனக்கு பிடிக்கலீங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான வெலரி ஜெலுஷ்னி அவர்கள் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது.
சமீப காலமா அவருக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் உக்ரைனோட அதிபருக்கும் உக்ரைனோட கமாண்ட் இன் சீஃப்க்குமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல வதந்திகள் பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம வெளிப்பட அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது ஏதோ அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது போர் சூழல், சில நேரங்கள்ல வேணுக்குன்னு இது போல செய்வாங்க. அதை நம்பி ஓகே அங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா இப்படிதான் வேக்னர் மியூட்டனி வந்தது இல்லையா, அது போல இங்கே ஏதோ ஒன்று நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. எதுனாலும் பொறுத்து இருந்து பார்த்தாதாங்க தெரியும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.